துண்டு தவறாது 2026க்கான மெகா பிளான். இதுதான் எடப்பாடி போட்ட ஸ்கெட்ச். வரப்போகும் ரகசிய டீம். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையிலேயே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தேர்தல் பணிகளில் அதிரடியாக களமிறங்கியுள்ளார். இதற்காக பிரம்மாண்டமான சில சர்வேக்களை எடுக்க முடிவு செய்துள்ளாராம். வழக்கமான கட்சி நிர்வாகிகளின் தகவல்களை மட்டும் நம்பி இருக்காமல் டெல்லியின் முக்கிய அரசியல் தொடர்பு வட்டாரங்கள் மற்றும் சில முன்னணி தனியார் ஆய்வு நிறுவனங்களின் உதவியுடன் தமிழ்நாடு தழுவிய பிரம்மாண்ட கிரவுண்ட் சர்வே ஒன்றை அவர் தொடங்கியுள்ளார். அதிமுகவின் பலமே அதன் அடிமட்ட தொண்டர்கள்தான் என்றாலும் உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாரபட்சமான தகவல்களை தவிர்க்க இபிஎஸ் இந்த தந்திரத்தை கையில் எடுத்துள்ளார். இந்த ரகசிய சர்வேயின் நோக்கம் 3 முக்கிய புள்ளிகளை சுற்றியே அமைகிறது. மக்களின் மனநிலை, திமுக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சமீபத்திய அறிவிப்புகள் மீது மக்களின் உண்மையான கருத்து என்ன, ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக உள்ளது, தொகுதியில் செல்வாக்கு உள்ள மக்களிடம் நற்பெயர் கொண்ட வின்னபிலிட்டி அதிகம் உள்ள வேட்பாளர்கள் யார், ஏற்கனவே உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் தற்போதைய ரேட்டிங் என்ன, பாமக, பாஜக மற்றும் தேமுதிக போன்ற கூட்டணி கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் அது வாக்கு சதவீதத்தை எப்படி மாற்றும், குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எந்தெந்த மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்குகளை பறிக்க வாய்ப்புள்ளது, தேசிய அளவில் தேர்தல்களை கையாண்டு அனுபவம் பெற்ற டெல்லி நிறுவனங்களின் உதவியோடு அதிமுக ஒரு நவீன டிஜிட்டல் வார் ரூம் ஒன்றை அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக பிரம்மாண்டமான சில சர்வேக்களை எடுக்க முடிவு செய்துள்ளாராம். நுண்ணிய தகவல், ஒவ்வொரு பூத் அளவிலும் உள்ள சாதக பாதகங்களை ஆய்வு செய்து அதற்கேற்ப பிரச்சார யுக்திகளை வகுக்க இந்த தரவுகள் பயன்படுத்தப்படும். வாரிசு அரசியல் அல்லது செல்வாக்கு என்பதை தாண்டி தரவுகள் யாரை சாதகமாக காட்டுகிறதோ அவர்களுக்கே சீட் என்ற கொள்கையை இபிஎஸ் இம்முறை தீவிரமாக கடைபிடிக்கப் போவதாக தெரிகிறது. தமிழக அரசியலில் தற்போது உருவாகியுள்ள மும்முனை போட்டிச் சூழல் அதிமுகவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. முக்கியமாக விஜய் தொடர்பாகவும் இதில் கேள்வி எழுப்ப உள்ளாராம். விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு உள்ளது, இதன் மூலம் அதிமுகவிற்கு எப்படி சிக்கல் ஏற்படும் என்றும் இந்த சர்வேயில் கண்டுபிடிக்க உள்ளார்களாம். ஒருபுறம் திமுகவின் பலம், மறுபுறம் விஜயின் அரசியல் வருகை என நெருக்கடிகள் இருக்கும் சூழலில் துல்லியமான கணக்கீடுகள் இன்றி தேர்தலை சந்திப்பது ஆபத்து என்பதை இபிஎஸ் உணர்ந்துள்ளார். இந்த சர்வே முடிவுகள் வெளியான பிறகு அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் வேட்பாளர் பட்டியலில் அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.